الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم خاسرون. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. واتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها شفاعة ولا يؤخذ منها عدل ولا ينصرون. وقال النبي صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவில்லா அருளும் நிகரில்லா அன்பும் இளங்குமோர் இறையின் இனிய பெயர் போற்றி இவ்வையகத்திற்கு வழிகாட்ட வந்த இறுதி தூதர் நமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தினை சாற்றி அன்னார்தம் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்த அவர்களது குடும்பத்தார், சத்திய சீலர்களான சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், சங்கைக்குரிய இமாம்கள், இறை நேச செல்வர்கள், இறை அருள் பெற்ற நல்லடியார்கள், இங்கே குழும்பிருக்கிற பெரியவர்கள், சகோதரர்கள், தாய்மார்கள், சகோதரிகள், உங்கள் யாவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு எதை ஏவிருக்கின்றார்களோ அத்தகைய நற்கதிகள் யாவையும் எடுத்து நடந்தும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மை விட்டு எதை தடுத்திருக்கின்றார்களோ அத்தகைய தீய காரியங்களிலிருந்து தமிழ் நடப்பதற்கு
முதலில் எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்கிறேன். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் அருள், அவனுடைய அருள்மலை பொழிந்து கொண்டிருக்கிறது. இமாம் அவர்கள் சொன்னார்கள், தகரத்தினுடைய வெப்பத்தின் காரணத்தினால விரைவாக முடிச்சிடணும், மக்கள் இந்த வெப்பத்தில் அதிக நேரம் உட்கார்ந்துருக்க முடியாதுன்னாங்க. அல்லாஹ் குளிர்ச்சியை கொண்டு வந்து இறக்கி விட்டான். ஏசி இறைவன் புறத்திலிருந்து செய்திகளை நீங்கள் கேட்டுக்கொள்வதற்குண்டான வாய்ப்பு. அந்த ஜும்மாவை அதற்கு உரிய நேரத்தில் நிவர்த்தி செய்வதற்குண்டான வாய்ப்பை நமக்கு வழங்கி அதை நிவர்த்தி செய்து கிடைக்கின்ற பலனை பரிபூர்ணமாக நமக்கு கிடைப்பதற்கு அருள் செய்த அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னமே வருகை தருகிற போது சங்கைக்குரிய ரஹமத்துடைய மலக்குகள் வாசல் நின்று நம்முடைய பெயர்களை பதிவு செய்கிறார்கள். இமாம் மிம்பரில் ஏறிய மாத்திரத்திலேயே அவர்களும் வந்து உள்ளே அமர்ந்து விடுகிறார்கள். இப்ப இந்த சபை இறைவனுக்கு விருப்பமான சபை என்றாலும் இறைவனுக்கு விருப்பமான இடம், அந்த இடத்துல அமர்ந்திருக்கின்ற வாய்ப்பை பெற்ற வாய்ப்பை வழங்கி அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்பிற்கினியர்களே, இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலே மரணத்தை கட்டாயம் நம்பியே ஆக வேண்டும். நான்லாம் மௌத்தாக மாட்டேன்னு எவருமே சொல்ல முடியாது. கடவுளே இல்லைன்னு சொல்றதுக்கு கூட என்னதான் சொல்லுவாரு, அவர் இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்லுவார். மௌத்தானார் சொல்லாம என்ன சொல்லுவாரு, இயற்கை எய்தினார். பிறந்தார், வாழ்ந்தார், மடிந்தார் அப்படின்னு. பிறந்தார், வாழ்ந்தார், மடிந்தார், அது இயற்கைப்பா அப்படின்பார். அது அவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற தேதி, அந்த தேதியில அவனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, நிர்ணயிக்கப்பட்ட அந்த நாளில அவன் மரணம் அடைந்து விடுகிறான். இதை நாம ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும். அதை சிந்தித்து நம்முடைய செயல்பாடுகளில் இறைவனுக்கு விருப்பமான காரியங்களை செய்து அந்த காரியத்தின் மூலமாக நன்மை அடைந்து வெற்றி அடைய வேண்டும். என்ன செய்யணும், வெற்றி அடைய வேண்டும். என்ன வெற்றி? மறு உலக வாழ்க்கை தான் நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை. எந்த வாழ்க்கை நிரந்தரமானது? மறு உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரமானது. இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரம், எல்லாருக்கும் நிரந்தரமற்றது. பிறப்பின் தேதி எல்லோருக்கும் தெரியும், இறப்பின் தேதி எவருக்குமே தெரியாது. டாக்டர் சொல்வார் 2 மணி நேரம் பாரு, 2 மணி நேரம் கரெக்டா முடிஞ்சிருமானா முடியாது. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்சிடும், 2 மாசம் கழிச்சு முடியும். ஆனா அல்லாஹ் வைத்திருக்கின்ற அந்த டேட், அந்த தேதி, அந்த நேரம் கரெக்டா வந்துடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் ஜும்மாவிலேயே சொல்றான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும் சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஸ்ஸஹாதா ஃபயுனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன். என்ன சொன்னாங்க? குல் நபியே, நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், இன்னல் மௌத்தல்லதி தஃபிரூன மின்ஹு, எந்த மரணத்தை நினைத்தவர்கள் விரண்டு ஓடுகிறார்களோ, 108 கூப்பிடுறா, கூப்பிடு 108, வரும் 108, ஏற்றி வண்டியா, ஏற்றியாச்சு, அங்க போ. டாக்டர் இல்லைங்க, யார் இல்ல, டாக்டர் இல்லையே, அல்ல அங்க போ, முடிஞ்சிருக்கும், வண்டியில வரும்போதே முடிஞ்சிருச்சுங்க. எப்படிங்க? வண்டியில் வரும்போதே முடிஞ்சிருச்சுங்க. என்ன சொல்றாங்க? அல்லாஹ் என்ன சொல்றான்? எந்த மரணத்தை நினைத்து நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ 108ல, அதை விட வேகமா போற வண்டி தான் கூட்டி போ. முலாக்கீக்கும், இது வந்து உங்களை முலாக்காத்து செய்யும். மரணம் உங்களை வந்து என்ன செய்யும்? வாங்க பிரதர், நேராச்சு, டைம் முடிஞ்சு போச்சு. அங்க டாக்டர் இல்லைன்னு டயம், உள்ள நீ வர்ற வழியிலே முடிஞ்சிருச்சுங்கிற டயம், அதான் டயம். சந்திச்சிடும், அது சந்திச்சிடும். நீ வந்து விரண்டு ஓடி எப்படியா காப்பாத்துறாங்க, டாக்டர் இருந்தா பார்த்திருக்கலாம், நர்ஸ் இருந்தா பார்த்திருக்கலாம், வண்டி வேகமா வந்திருந்தா பார்த்திருக்க, டயம் முடியும்.
உன் தவணை வந்து விட்டால் முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது. என்ன செய்யாது? முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது. கரெக்டாக முடிஞ்சிடும். அருமைக்குரியவர்களே, தென்காசியில ஒரு சகோதரர் முந்தி இருந்திருக்கார். கொஞ்சம் இழுத்துக்கிட்டு கிடக்குன்னு வச்சுக்கோங்க. அது பார்த்துட்டு துணியை கிளிங்க, என்ன சொல்லிட்டாரு? துணியை கிளிங்க, குளிய வெட்டுங்க அப்படின்னு குளிக்க போயிட்டார். எங்க போறாரு? குளிக்க போறார். ஆத்துல குளிக்க போறார். என்னாச்சு? எவருக்கு துணியை கிளிங்க குளிய வெட்டுங்கன்னு சொன்னாரு அவர் எந்திரிச்சிட்டாரு. எவர் சொல்லிட்டு போனாரோ அவர் குளத்துல குளிக்க போனாரா, மாடு முட்டி உள்ள விழுந்து அவர் முடிஞ்சு போனார். யார் கையில இருக்கு? ரப்புல் ஆலமீன் கையில. நீ என்ன சொல்றது? அவர் குழி வெட்டுன்னு. நீ என்ன சொல்றது? அவருக்கு துணியை கிளீனு. உனக்கு வெட்டியாச்சு, உனக்கு கிழிச்சாச்சு. அதே வலை அக்குரல்லாவு நஃப்ஸன் இதாஜா அஜல். உனக்குரிய அந்த நேரம் தவணை வந்து விட்டால் ஒரு நிமிடம் உண்டாது, ஒரு நிமிடம் பிட்டார். அப்ப இந்த நிலையில் இருக்கின்ற மனிதன் மரணத்தை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உதுகுரு ஹாதிஹில் லவ்வாத்தில் மௌத். உலக இன்பங்களை அறுத்தறியக்கூடிய மரணத்தை அதிகம் நீங்கள் நினைவு கூறுங்கள். என்ன நினைக்கணும்? மௌத்தை நினைக்கணும். காலையில எந்திரிச்சு டிஃபன் சாப்பிட்டாச்சு, அடுத்து மதிய சாப்பாடு உங்களுக்கு எனக்கும் இருக்கா இல்லையா? எனக்கு ரப்புல் ஆலமீன் தான் தெரியும். யாருக்கு இருக்க? யார் கையில இருக்கு? ரப்புல் ஆலமீன் கையில். இப்ப ஜும்மா தொழ வந்துட்டோம், அசர் நமக்கு இருக்கா இல்லையா? ஏன் ஜும்மாவே தொழுகை இருக்கா இல்லையா தெரியாது. எனக்கும் தான் உங்களுக்கும் தான், பேசிக்கிட்டு இருக்க எனக்கும் தான், கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கும் தான். பேச்சோட பாதியோட நின்று அல்லாஹ் ரூபா வாங்கிடலாம், கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு ரூபா வாங்கிடலாம். ரப்புல் ஆலமீன் நமக்கு நிர்ணயித்த அந்த டயத்தில் சரியாக வெள்ளக்காரன் டயத்தை விட கரெக்டான டயத்தில் வாங்குவான். அதுக்கு பின்னாடி இந்த உலகத்தில் உங்களுக்கு எதுவுமே இல்லைங்க. உலகத்தில் ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. இப்ப நபிகள் நாயகம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை நினைவு கூர்வதில் இருந்து, யாருங்க? உங்களை, உங்களுடைய செல்வமும் உங்களுடைய மக்களும், உங்களுடைய செல்வம் உங்களுடைய மக்களும் அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு உங்களை பாராமுகமாக ஆக்கிவிட வேண்டாம். எப்படி பாராமுகமாக? பணம் இருக்கு, அஸ்ஸலாமு அலைக்கும், பள்ளியாச 5 நேரம் வாங்க சொல்றாங்க, தொழுக வாங்க, போ போ போய் தொழு சொல்லுங்க. போட தொழுறாராம், தொழுறு அல்லாவுக்கா வைக்கப்புல் கலாம் வர மாட்டுக்கான இவெல்லாம் தொழுது போ. ஏன்னா துட்டு இருக்கான், பணம் இருக்கா. துட்டு இல்லாதவன பள்ளியாத்துல தொழுதுகிட்டு இருக்கணுமா? அவருக்கு துட்டு இருக்கான்னு தொழ மாட்டாரா? பணம் இருக்கிறது, பணம் இருக்கு. நான் கூப்பிட்டா ஓடி வர்றதுக்கு ஒரு கிராமமே இருக்குடா. என் சொந்தம், எனக்கு பந்தம், எனது உறவு, அத்தனை பேர் இருக்காங்க. அல்லாஹ் சொல்றான், அந்த பணமும் செல்வமும் செல்வாக்கும் மனைவி மக்கள் உறவு இருக்கு என்பதற்காக நீ அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் இருந்து பாராமுகமாக இருந்தாய் என்றால் நஷ்டவாளி என்கிறார். யாரது நஷ்டவாளி? இங்க நஷ்டமாயிட்டா பள்ளிக்கூடத்துல படிக்கிறவன் +2லயோ +1லயோ 10thலயோ ஃபெயில் ஆயிட்டா திரும்ப உடனே வால் போஸ்ட் ஓட்டுறான். கவலைப்படாதீர்கள், டுட்டோரியல், எங்க டுட்டோரியல்ல படிச்சு திரும்ப எழுதி பாஸ் ஆகுங்க. அங்க நஷ்டவாளி ஆயிட்டா டுட்டோரியல் இருக்கு, அதுக்கு டுட்டோரியல் கிடையாது. அவர் ரூஹ தட்டின உடனே முடிச்சுவோம், பினிஷ். அது வரைக்கும் ஐயம்பலி பயிற்சி. அதுக்கு முன்னாடி என் மகனே சொல்லுவான், மையத்தை எப்போ எடுக்காங்கன்னு தெரியலங்க. யார் சொல்லுவா? என் பேர் என்னது? மையத். அடுத்து என்ன சொல்லுவாங்க? அரபில ஜனாசான்னு சொல்லுவான்.
சொல்லுவாங்க ஜனாசா. அன்னாரின் ஜனாசா சரியாக 5 மணி அளவில் அசர் தொழுகைக்கு கொண்டு வரப்பட்டு நல்லடக்கம் செய்யப்படும். ஜனாசா ஆகிடும். ஜனாசா ஆகிவிட்டால் நாம நிச்சயமாக அங்க போய்த்தாங்க, வீட்டில் இருக்க முடியாது. நான் கட்டின வீடு, நான் வாங்கி போட்ட கட்டில், நான் வாங்கி போட்ட மெத்தை, நான் மாட்டின ஏசி, நான் மாட்டின ஃபேனு என் மனைவி வச்சுக்கிறோமா? வைக்காது. அங்க ரூம் போயிடுச்சுன்னு தெரிஞ்சோம்னா தூக்கணும், வெளியே போட்டுருவாங்க. சில ஊர்ல பள்ளிவாசல்ல வச்சிருக்கா மையத்து கட்டில, அந்த கட்டில தூக்கிட்டு வந்துருவாங்க. ஓ வீட்டில் இருக்கிற அந்த கட்டில விட பழக முடியாது. அப்ப என்ன செய்யணும்? அதுக்கு பின்னாடி கழுவி குளிப்பாட்டி உன்கிட்ட இருந்த கையில முதல்ல போட்டு கையில வாச்சு கழுத்துல செயின் எல்லாத்தையும் கழுத்து ஓரமா போட்டுட்டு பள்ளிவாசல்ல மோதினார் ஒரு துணியை கிழிச்சு, அவர் தான் நமக்கு ஸ்பெஷல் டெய்லர். அவர் தான் யாரு? பள்ளிவாசல் மோதினார் தான் நமக்கு டெய்லர். ஒரு துணி அப்படி அப்படி கட் பண்ணுவாரு, சட்டைன்னு எழுதிடுவார். அதுல இன்னொரு துணியை கட் பண்ணி மடிச்சு வைப்பாரு, தலப்பாகை அப்படின்னு எழுதுவாரு. இன்னொரு துணியை கட் பண்ணி மடிப்பாரு, வேஷ்டி அப்படின்னு எழுதிடுவாரு. இப்ப நானு தலப்பா அப்படின்னு எழுதி, சட்டை அப்படின்னு எழுதி, வேஷ்டி அப்படின்னு எழுதி மாட்டிட்டு போனேன்னு எப்படி இருக்கும்? ஜனாசாயிட்டாம இருக்கும் அப்படின்பா. அதுதான் நமக்கு கடைசி சட்டை, அதுதான் நமக்கு கடைசி வேஷ்டி, அதுதான் நமக்கு கடைசி தலப்பா. அப்படி போகின்ற போது நீ என்ன வைத்திருக்கிறாய் என்று சிந்திக்க வேண்டும் என்பதற்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உல்குரு ஹாதிஹில் லவ்வாத்தில் மௌத், உலக இன்பங்களை அறுத்தெறியக்கூடிய மரணத்தை நினைத்துக் கொண்டே இருங்கள். அப்படி போகின்ற போது அல்லாஹ் முதல்ல என்ன செய்யணும்? தூங்குறப்போ அல்லாஹ் பிஸ்மிக்கா மூத்துவாங்கியா, எந்திருக்கியா அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானா பஅத மா அமாதனா வ இலைஹி நுஷூர். மேல என்ன அர்த்தம்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வும்ம இறைவா, அல்லாஹ்வும்ம பிஸ்மிக்க அமூத்து, இறைவா உன் பெயரை கொண்டு மௌத்தாவுறேன், மௌத்தாவுறேன். அமூத்து வாஹ்யா, உன் பெயரை கொண்ட மௌத்தாவுற, உன் பெயரை கொண்ட உயிர் போகிறேன். காலையில் எந்திக்கிறியா? அல்ஹம்துலில்லாஹ். அஹ்யானா பாதமா அமாத்தனா, உயிர் கொடுத்தால் நாங்கள் மரணம் அடைந்ததற்கு பின்பு. இலைஹி நுஷூர், அவனளவில் மீள்கள், நைட்டுக்கு வந்து சாவும். இதை நினைத்துக் கொண்டிருந்தால், இதை சிந்தித்துக் கொண்டிருந்தால் நமக்கு என்ன இருக்கும்? இந்த உலகத்தின் மோகம் துண்டித்து விடும், உலகத்தின் மோகம் அற்று போய்விடும். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போங்க போய் மையவாடியோ கபிர்ஸ்தானை தரிசிக்கிறாங்க. நம்ம மக்கள் கூட கபிர்ஸ்தான்னா மாலை வாழை போட்டு மேல பச்சை துணியை போட்டு போர்த்தி லைட்டு போட்டு மேல மேக்கட்டி கட்டி பச்சை கொடியை வெளியே கட்டி இருக்கிற கபிர்ஸ்தான் நினைச்சுட்டு இருக்காங்க. மொத்தமான மையவாடி. ஊரெல்லாம் கொண்டு அடக்குவாங்கள. கோடீஸ்வரனும் அந்த இடத்தில் தான். ஒரு கோடியில் செத்து கிடக்குது பாய், அவருக்கு சுண்ணத்து மணி இருக்கு பாய், உங்க மையத்து மாதிரி தெரியுது, உங்க பாடி மாதிரி தெரியுது, வாங்க பாய் எடுத்துட்டு போக வேண்டும், அனாதை பணம் என்று சொல்கின்ற அவனை அடக்குவதும் அதே மையவாடிதான். நேற்று வரையில் காரில் பயணித்துக் கொண்டிருந்தவர் எந்த இடத்தில் அடக்கி இருக்கிறார்களோ அதே இடத்தில் தான் எதுவுமே இல்லாமல் அட்ரஸ்டர் அளவுல அடக்குவாங்க. நேற்று எவருக்கு கோடீஸ்வரன் செல்வந்தன் பணக்காரனுக்கு குழி தோண்டினானோ அவனே தான் இன்னைக்கே குழி தோண்டுவார். நேற்று எந்த போதனை அவருக்கு சட்டை வைத்தாரோ அதே போல இவருக்கும் சட்டை வைப்பார். அப்ப என்ன இருக்கு நமக்கு? எங்க அத்தாவெல்லாம் இந்த வேஷ்டி கொடுக்க மாட்டாரியா, சங்கு மார்க்கில் வாங்கி கொடு, நன்கு பிராண்ட் வாங்கி கொடு, கட்ட சொல்ல முடியுமா? மோயினார் வாங்கி கட்டுவாரா? ஜமாத்து ஏத்துக்கிறோமா? நாட்டின் சட்டை ஒயிட்ல போட்டுரும் சொல்ல முடியுமா? இல்லை சகோதரர்களே, தைக்காத ஆடை, கிழித்த ஆடை, மல்லு துணி வேற எதுவும் கொண்டு போக முடியாது. அப்படி நாம் நிச்சயமாக போக இருக்கிறோம். அதை புரிகிற மாதிரி சொல்றதாக இருந்தால், சந்தைக்கு போனால் பொருள் வாங்குறதுக்கு என்ன வேணும்? சந்தைக்கு போனால் பணம் வேண்டும், காசு வேண்டும். சந்துக்கு போனால் நன்மை வேண்டும்.
நாம ஒவ்வொரு நாளும் சந்தைக்குள்ள போறது நினைச்சுக்கிட்டே இருக்கணும். சந்தைக்கு போனால் காசு வேண்டும் என்பது எவ்வளவு உண்மையோ காசு நாம் எதுவும் கிடைக்காது. அதைத்தான் அல்லாஹ் தன்னை சொல்லுகிறான், ஒரு நாளை நீங்கள் அஞ்சுங்கள், ஒரு ஆத்மா புரித ஆத்மாவுக்கு உதவி செய்யாது. எங்க அண்ணன் இருக்கான், இப்ப சொல்லுவான், என் மேல கைய வச்சு பாரு, போன் போட்டோன்னு வச்சுக்கோ மகனே, உன்னை பீஸ் பீஸ் ஆகிக்கிறான். எங்க அண்ணன் வந்து என் தம்பி வந்து பிரிச்சு மேஞ்சிருக்கான். கபர்ல சொல்ல முடியுமா? மலக்குள் முன்கரைக்கு வந்து பிரதர் உட்டோ பைட்டோ மான் ரப்புக்க, ரப்பு யாரு? ரப்பு 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 அல்லாஹ் தெரியாது, கல்லாவத்தான தெரியும். அல்லாஹ் எனக்கு எங்கெங்க தெரியும், கல்லாவத்தான தெரியும், கல்லாவத்தான தெரியும். யாரு தெரியல? அல்லாஹ் தெரியல. அல்லாஹ்க்கு படம் வச்சிருக்கான் கடையில, மக்கா மதீனா படத்தை வச்சிருக்கான், நாகூர் ஆண்டவர் தர்கா படத்தை வச்சிருக்கான், பொத்தல் புதர் தர்கா படத்தை வச்சிருக்கான், ஆத்தாங்கர பாத்திமாவுடைய யானையும் அந்த பள்ளியாசனும் தர்கா வச்சிருக்கான். ஊருக்குள்ள எந்த தர்கா அவனுக்கு இருக்கமோ அந்த தர்கா படத்தை வச்சுட்டு அதைத்தான் அல்லாஹ் நினைச்சுட்டு இருக்கான். காலையில கடைக்கு போய் திறந்த உடனே பத்தியை பொருத்தி முதல்ல எல்லாத்தையும் காமிக்க அல்லாவுக்கு. அல்லாஹ், முகம்மது ஆண்டவர், மொய்தீன் ஆண்டவர், நாகூர் ஆண்டவர், ஆத்தங்கரை அம்மா வருஷக்கு எல்லாத்தையும் காமிச்சுட்டு டகாரம் அந்த பத்தியை கொண்டாந்து கல்லாக்குள்ள திணிக்கான். பணம் வரணுமா? மூளையை குன்ன கொஞ்சம் உள்ள தள்ளி திணிச்சிடாது, ஏற்கனவே இருக்கிறது சாம்பல் ஆகிட போது. என்ன வேணுமா? துட்டு வேணுமா? அதான் கல்லா 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 கல்லா. அவ்வாறு அல்ல குர்ஆன் அல்லாஹ் சொல்ற சூரத்து அல் ஃபஜர் எடுத்து படிச்சு பாருங்க. ஒத்துஐபூனல் மால ஹுப்பன் ஜம்மா, பொருளாதாரத்தை நீங்கள் அதிகம் நேசிக்கிறீர்கள். கல்லா, அவ்வாறு அல்ல. இதா துக்கத்தில் அருள் டக்கன் டக்கா, பூமி துகுள் துகுள்களாக மாறுகிற போது விரும்பினையே பொருள் பொருள் எந்த பொருள் இருந்ததோ அந்த பொருள் அவர்களுக்கு ஒரு பயணம் அளிக்கவில்லை என்பதற்கு வயநாடு உங்களுக்கு ஒரு பாடம், கொரோனா உங்களுக்கு ஒரு பாடம், சுனாமி உங்களுக்கு ஒரு பாடம். எனக்கா மனுஷன் சிந்திச்சிருக்கிறானா? சிந்திக்கவே இல்லை. அல்லாஹ் சொன்னான், துக்கத்தில் அருடக்கண்டக்கா, பூமி துகுத்துகளாக போகிற போது மலக்குகள் அணி அணியாக வர நரகத்தை கொண்டு வருவாங்க. என்ன சொல்லுவான்? அந்த நாளில் மனிதன் சொல்வான், இந்த நாளுக்காக எதையாவது நான் முற்படுத்தி அனுப்பியிருக்க வேண்டுமே என்று சொல்வான். இன்னைக்கு வந்து என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அன்னைக்குதான் ஜும்மால கூப்பிட்டு சொன்னாரு, மொத்த கோயமன் ஒரு நாளை நீங்கள் அஞ்சுங்கள். கேட்டியா? உட்காந்து தூங்கிட்டு இருக்க. கேட்டியா? அவன் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு வெளியே நின்று தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் பேர் ஜும்மாவோட. என்னத்தை கேட்கல? இந்த நாளை அஞ்சிக்கொள். இந்த நாளில் உன் மனைவி, உன் உறவு, உன் அண்ணன், உன் தம்பி, உன் உறவு எவரும் உதவ மாட்டார். அல்லாஹ் சொன்னானே. இன்னைக்கு வந்துகிட்டு நான் முற்படுத்தி அனுப்பியிருக்க வேண்டுமே, வாய்ப்பில்லை. அப்ப அல்லாஹ் உங்கள் ஆத்மாவிற்காக எதை நீங்கள் முற்படுத்தி அனுப்பியிருக்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அனுப்பாததுனால மலக்குகள் கேட்கிறாங்க, இவன் சொல்றான் ரப்பு யாரா? அல்லாஹ். அல்லாஹ் கல்லாதான் தெரியும், அல்லாஹ் எனக்கு தெரியாதுன்னா. தெரிஞ்சாத்தானே அல்லாஹ்னு வரும். கல்லா வராது. எல்லாம் வருமா? கல்லா கொண்டு வருவானா? மகன் தூக்கிட்டு வருவானா? எங்க அத்தா யூஸ் பண்ண காரு, எங்க அத்தா யூஸ் பண்ண நகை, எங்க அத்தா யூஸ் பண்ண வாட்சு, எங்க அத்தா யூஸ் பண்ண போனு, எங்க அம்மாவுக்கு கொடுத்த நகை எல்லாத்தையும் பெட்டியில் அள்ளி கொண்டு வருவானா? உனக்கு கொண்டு வர மாட்டான். ஒரு மாதிரியா மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்து மூஞ்சி சோகமா உட்காந்துருப்பான். ஏன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியா உட்காந்து எல்லாம் சொல்லுவாங்க, தாக்கம் சொத்து கிடைக்காம இருக்கிற சிரிப்பை பாரு, எல்லா சொத்துக்காக ஓனர் ஆயிட்டானா அந்த மகிழ்ச்சியில இருக்கான்னு சொல்லிடுவானுக்கு உட்காந்து டபக்கு மூஞ்சியை வச்சுக்கிறான் அப்படின்பான். கபருக்குள்ள தலைமாட்டில் நிக்கிறாள் கூப்பிடுவாரு, அவர் மகனை கூப்பிடலாம் அப்படின்னு பாரு.
அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருப்பார். டான் மாதிரி தான் பேச செய்வாங்க. கூப்பிடா அதாமா வருவேன். அப்படி குனிஞ்சு பள்ளியாச கபிரிஸ்தான் மண் இருக்கா அள்ளி கையில கொடுத்துருவேன். எங்க அத்தாவுக்கு மண்ணை கொடுங்க அப்படின்னு. அல்லாஹ், இதுதான் உன் பணம், உன் நகை, உன் துப்பு, உன் காரு, உன் பங்களா, உன் ஏசி எதுவுமே மண்ணை அள்ளி கையில கொடுப்பான். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் வாக்களித்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மைப்படுத்தியது என்று சொல்லி தபக்குன்னு அல்லடா மண்ணு தள்ளடா மண்ணு தள்ளிடுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மையத்து செல்லுகிற போது, ஒரு ஜனாசா செல்லுகிற போது அவனோடு 3 செல்லும். அகலுகு மாலுகு அமலுகு. அகலுகு மாலுகு அமலுகு. அகல யாரு? குடும்பத்தார். மகன் உட்கார்ந்துக்கிறானா, எங்க அப்பா தனியா நைட்ல இருக்க மாட்டாருங்க, எங்க அம்மா பக்கத்துல இருக்கணும், இல்லாட்டி நான் பக்கத்துல இருக்கணும். இப்ப எப்படி இருப்பாரு? நீ எப்படி இருப்ப? உன் மனைவி, உன் மகன், அது உன் பேர மருமகன் எல்லாரும் மண்ணள்ளி போட்டுருவாங்க. மண்ணள்ளி போட்டு வருவாங்க. உறவு திரும்பி ரிட்டர்ன். மனைவி வருமா கூட, அது சித்தர்கள் இப்படி சொல்றாங்க. சித்தர்கள் இந்து சமூகங்களில் ஏகத்துவத்தை ஓரளவுக்கு எடுத்து சொன்ன சித்தர்கள் இருக்காங்க. சொல்றான், மாடுண்டு கண்டுண்டு மக்கள் உண்டு மனைவி உண்டு, மாடுண்டு கண்டுண்டு மக்கள் உண்டு மனைவி இன்று என்று மகிழ்ந்து இருந்த மனிதா. இதெல்லாம் இருக்குடா எனக்கு. விம்மி அழுத மனையால் வீதியோடு நின்று விட்டாள். உன் மனைவி எது வரைக்கும்? சண்டாக்கில் வைக்கிற வரைக்கும் உனக்கு, அவங்களுக்கு பாடையில் வைக்கிற வரைக்கும் தான். அது வரைக்கும் அழுவாங்க. என்ன விட்டுட்டு போறீங்கள, எங்களை விட்டுட்டு போறீங்கள அழுவாங்க. என்னைக்கா சொன்னியா? காலையில் அசலாத்து கயிறு மன்னன்னு பல்லாசல் சொல்றாரு மோயினாரு, எந்திரிச்சு தொழுகைக்கு போகணும்னு சொன்னியா? புருஷனை வீட்டுக்காரர் சொன்னியா? உன் பையனை சொன்னியா தொழுகைக்கு போங்கன்னு? இப்ப பள்ளியாசலுக்கு எந்த பள்ளியாசலுக்கு போகாம இருந்தாரோ அந்த பள்ளியாசல் தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்ப சொல்லுவாரு அவரு, சொல்லுவார். எப்படி சொல்லுவார் தெரியுமா? அல்லாஹ், அதுல இருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் காப்பாற்ற வேண்டும். அப்படி சொல்கின்ற வார்த்தைகளில் இருந்து அல்லாஹ் என்னையும் உங்களை காப்பாற்றணும். என்ன சொல்வாரு? ஏ பாவிகளா, நம்மள சொல்வாரு, என்னை கொண்டு போகாதீங்கடா பள்ளியாசலுக்கு, என்னை கொண்டு போகாதீங்கடா. அங்க விட்டுவாரா? கொண்டு போறவனுக்கு காது கேட்காரு. சொல்றாங்க, அவர் போடுகின்ற அந்த ஓலத்தை, அவர் போடுகின்ற அந்த சத்தத்தை உங்களை அல்லாவிடத்தில் கேட்டு அனுமதி பெற்று கேட்க செய்திருப்பேன். அப்படி நீங்க கேட்பீர்களே ஆனால் நீங்கள் மூர்ச்சையாகி கீழே விழுந்து விடுவீர்கள். நமக்கு எப்படி இருக்கணும்? நம்ம ஜனாசாவை கொண்டு போகும்போது நமக்கு எப்படி இருக்கணும்? கத்தி மூணி, யா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தான். இந்த பாக்கியத்தின் மூலமாக சொர்க்கத்துக்கு வரவேற்கின்ற அந்த மலக்குகள் அல்லாஹ்வின் விருப்பத்தை பெற்ற ஆத்மாவே வா என்று சொல்கின்ற பாக்கியம் இந்த உலகத்தில் அமல் செய்தால் இருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அகலுகு மாலுகு, அகலும் மாலும் சொந்தமும் பணமும் திரும்பிவிடும், அமலு மட்டும் இருக்கும். அப்படி இருந்தால் அவன் சொல்வான், என்னை முற்படுத்தி கொண்டு போன தம்பி, நான் சொர்க்கத்துக்கு போகணும். அங்கே ரப்புக்கு என்று கேட்கிற போது சொல்வான், ரப்பு அல்லாஹ் சொல்வான், யா அல்லாஹ் எங்கள் நாவில் அந்த களிமா, அந்த ரப்பு என்று சொல்கின்ற அந்த வாக்கியம் வருவதற்கு உன் உதவி வேண்டும் அல்லாஹ். அங்கே யார் உதவி செய்து விட முடியும்? உன் அருள் இருந்தால்தான் நான் கபரில் கேட்கப்படுகிற அந்த கேள்வி நுழைவு தேர்வு. எந்த சாதாக்களில் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, இவர் சொர்க்கத்துக்குரியவர், இவர் சொர்க்கத்துக்குரியவர், இவர் சொர்க்கத்துக்குரியவர் என்று எந்த சாதாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, அந்த சாதாக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த சாதாக்கள் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த சாதாக்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கபருக்கு சென்றால் தேம்பி அழுவார்கள், யா அல்லாஹ் இந்த கபரிலே எங்களுக்கு வெற்றியை தா, எங்களை மரமாக படைத்திருக்க கூடாதா, என்னை பறவையாக படைத்திருக்க கூடாதா, என்னை இந்த கல்லாக படைத்திருக்க கூடாதா, இந்த கேள்வி கிடைக்கல, நான் வெற்றி
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள் சொன்னவர்கள் பயந்தார்கள். நம்மகிட்ட என்ன இருக்கு? என்னங்க இருக்கு? சுய பரிசோதனை செய்யுங்க. நீங்க என்ன பரிசோதனை? சுய பரிசோதனை செய்யுங்க. என்ன நற்கிரிகள் செய்திருக்கோம்? நன்மை தட்டு கணத்தை விட்டார். நாரணிய படிச்சாரா? என்ன படிச்சாரு? நிச்சயம் மரணம் வரும், நீ ஒரு நாள் இறந்திடுவாய், நேசர்கள் எல்லாம் அழுத பின்னே நீ சந்துவுக்கு ஏறிடுவாய். சித்தர்களை சொன்ன என்ன சொன்னேன்? மாடு உண்டு, கண்டுண்டு, மக்கள் உண்டு, மனைவி உண்டு உண்டு மகிழ்ந்திருந்த மனிதா, விம்மி அழுத மனையா வீதியோடு நின்று விட்டால், சுமந்து வந்த சுற்றத்தார் சுடலையோடு சென்று விட்டார். இப்ப உனக்கு என்ன பேரு? சாம்பல். அவன் சொல்றான். இங்க என்ன சொல்றான் அல்லாஹ்? فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية. அத நாரின எப்படி சொல்றாரு? நிச்சயம் மரணம் வரும், நீ ஒரு நாள் இறந்துடுவாய், நேசர்கள் எல்லாம் அழுத பின்பு நீ சந்துவுக்கு ஏறிடுவாய். அஞ்ஞான கபர்ஸ்தானில் நீ அடங்கி மண்ணாவாய். அறுதியில் உன்னை எழுப்பும் இறுதி கியாமத்து நாள் வரும். அந்த நாளை மறந்து வாழ்ந்துடாத. நினைச்சுக்கோ நினைச்சுக்கோ, நான் ஒரு நாள் இப்படி போவேன், என்னை ஒரு நாள் இப்படி அப்பாங்க, எனக்கு மண்ணல்லி போடுவாங்க, எனக்கு கவன் தண்ணி வைப்பாங்க. நினைச்சுக்கோ நினைச்சுக்கோ, நினைச்சு உலகத்தை மறுமை என்னென்ன இறுதியில் உன்னை எழுப்பும் கியாமத்து நாள் வரும். நன்மை தட்டு கணத்தை விட்டால் நல்ல சொர்க்கம் வீழ்ந்திடுவாய், தீமையடை கூடிவிட்டால் தீய நரகம் போய்விடுவாய். அல்லாஹ் காப்பாற்றும். அதுதான் ஃபஅம்மாமன் ஸக்கலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்தின் ராதியா வஅம்மாமன் ஹஃபத் மவாஸீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா வமா அத்ராக மா ஹியா நாருன் ஹாமியா. ஹாவியா என்ன? கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரக நெருப்பு. அல்லாஹ் காப்பாற்றி விடியா அல்லாஹ். எவருடைய நன்மை தட்டு கணக்கு அப்படி எங்க நன்மை தட்டு கணக்குவதற்கு நீ அருள் செய்ய அல்லாஹ். நீ நினைத்தால் கருணையாளன். நீ இரக்க குணத்தை 99 ஒன்றில் வைத்திருக்கிறாய். 100 கொலை செய்தவனையே 100 கொலை செய்தவனையே மன்னிப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி மன்னித்தவனே, பூமியே என் ஊரே அவனை நெருங்கி சென்று விடு, அவன் வாழ்ந்த ஊரே நீ கொஞ்சம் தூரமாகிவிடு என்று அவனுடைய மன்னிப்பிற்கு வழிவகுத்த அல்லாஹ் எங்களை மன்னித்து அருள் செய், நாங்கள் சொர்க்கத்துக்கு செல்வதற்கான அமல் செய்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்து என சொல்லி இறைவன் அத்தகைய பாக்கியத்தை நமக்கு தந்து நம்மை ஒரு நாள் நிச்சயம் சந்துக்குள் தூக்கி செல்வார்கள். நமக்கு ஒரு நாள் பேர் இருக்கிறது ஜனாசா என்று. அவை ஆகின்ற அந்த நேரத்தில் மொழிவதற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த கலிமா மொழிவதற்கு வாய்ப்பு இறை அருள் இருந்தால் முடியும். அந்த வாய்ப்பை அல்லாஹ் தா. நாங்களும் எண்ணங்களை தூக்கி செல்கின்ற சகோதரர்களுக்கு சொல்லுகின்ற அந்த வாய்ப்பை கத்து மூனி எங்களை முற்படுத்துங்கள் என்று சொல்கின்ற அந்த வாய்ப்பை இறைவா எங்களுக்கு வழங்கி வாகுதவன அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ்ஸப்ர். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் அருள்முறை ஒருபுறம் பொழிந்து முடித்தது. அமைதியா எந்த வேக்காடு இல்லாம அமைதியாக கேட்கிற ஒரு வாய்ப்பு அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிறான்னு நான் சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா வேகமா முடிச்சிருங்க, நாங்கள் 10 நிமிஷத்துல என்னெல்லாம் வேகமா முடிக்க முடியாது. எப்படிங்க வேகமா முடிக்க முடியும்? அதனால பார்த்தேன் அல்லாஹ் இவன் சொல்றதை ஏதாவது கொஞ்சம் இந்த மாதிரி கேட்டுட்டு போய் திருந்தட்டும்னு நினைச்சானோ என்னமோ இந்த செய்தி உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இங்கே அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்திக்கிறேன். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் சொல்றான் சூரத்தில் அஸ்ர். குரான்ல நீங்க இந்த சூரா எல்லா பேத்துக்கும் தெரியும். குரான் ஓத தெரியாதவங்க கூட தமிழ் புக்கு தொழுகை புக்கில் வாங்கி இந்த ஒரு 4 சூரா மனப்பாடம் ஆக்கியிருப்பாங்க. வல்ல சிரின்னா தைனா குழு கொல்லாவது குள்ளறுப்பில் பல குள்ளறுப்பின்னாஸ் இதா ஜாவன சுருளா அலன் இப்படிதான் பூரா 2 வரி 3 வரி
அதில் வல்ல அஸ்ர் சூறா இருக்கு பார்த்தீங்களா, அதை படிச்சு பாருங்க. பொருளை படிக்க சொன்னேன். அல்லாஹ் சொல்றான், வல்ல அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். யார் நஷ்டத்தில் இருக்கா? மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். யாரை தவிர? இல்லல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு சாலிகான நற்கிரியைகள் செய்து, வதவாஸௌ பில் ஹக்கி, சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு எடுத்து சொல்லி. எது சொல்லணும்? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் சொல்ல. நிறைய பேர் நான் முஸ்லீம் பேர் தான் இங்கே வந்துகிட்டு இருக்கான். முஸ்லீம் நிறுத்திட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி நாகூர் ஆண்டவர், ஏற்பாடு ஆண்டவர், ஆத்தங்கர பாத்திமா, எப்படிங்க ஆத்தங்கர பாத்திமா, இப்படி வரிசையாக அங்கே நம்பிக்கிட்டு இருக்கான். அவங்க கபருக்கு வந்துலாம் சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ் வரணும், கபர் வராது. எந்த கபரு? நீ வணங்கி கொண்டிருக்கிற கபர் வராது. கபர்னு நாம கபருக்கு போயிடுவோம். கபருக்குள்ள இருக்கிறவங்க நமக்கு பதில் சொல்ல முடியாது. அப்ப அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இதைத்தான் சுமையா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் பிற பொறுப்பில் அம்பெய்து கொலை செய்யப்பட்டார்கள், ஷஹீதானார்கள். யாசிர் அலி அவர்கள் சொன்னார்கள், இரு ஊராக, இரு பகுதியில் ஒட்டகத்தை கட்டி பிரிய வச்சார்கள், 2 ஊராக பிளந்தார்கள். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னார்கள், வணங்குவதற்கு தகுதியாக அல்லாஹ் அஹத் என்றார்கள். சித்திரவதை பிடித்தனான் அந்த அம்மையார் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் எனக்கு மாளிகை தா, இந்த அனாச்சார கூட்டத்தார் செய்கின்ற அழிச்சாட்டிலிருந்து என்னை காப்பாற்று என்று கேட்டார். அந்த களிமாவைத்தான் நம் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும், நம் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அதுதான் சத்தியம். அதை சொல்லி அப்படி சொல்லுகிற போது ஏற்படுகின்ற சிரமங்களை எவர் தாங்கிக் கொள்கிறாரோ அவரை தவிர மற்ற எல்லாரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். எனவே அன்பிற்கினியவர்களே, திண்டுக்கல்லை பொறுத்த மட்டும் 76, 77 அந்த இடைத்தேர்தல் நடந்த நேரத்தில் நான் பேகம்பூரில் ஓதி இருக்கிறேன், முகமதியாபுரம் பள்ளிவாசலில் ஓதி இருக்கிறேன். தப்லீக்கினுடைய கோட்டை. நாம் அதை என்ன விமர்சனம் முன்னர் போகலை. குர்ஆனில் ஹதீஸில் இருக்கிற செய்திகளை சொல்லுகிற இடம் நம்ம மர்கஸ். உங்கள் நண்பர்களை அடுத்தடுத்த ஜும்மாக்களுக்கு கூட்டுவாங்க. அவர்களுக்கு சத்தியம் தெரிவதற்குண்டான வாய்ப்பை நீங்கள் செய்ய ஏற்படுத்துங்க. உங்கள் மீது கடமை இருக்கிறார். அந்த கடமையை தவறவிடாத சொல்லி அதற்கடுத்து இன்னொரு வாய்ப்பு வருகின்ற 24 இந்த மாதம் ஒரு 25 திருச்சியில் ஒரு மாநாடு. இன்றைய இளைஞர் சமுதாயம் சீர்கட்டு சீரழிந்து சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது. தகப்பனார் இது சொன்னாலும் கேட்க மாட்டான்னு கேட்காண்டு அம்மாட்ட போய் நிற்கான். எப்படி நிற்கான்? எனக்கு பைக் வேணும்னுக்கான். எப்படி பைக் வேணும்னுக்கான்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இருக்குமா, அவன் கீழே லாஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் இருப்பான். அவனுக்கு வேண்டிய ஆளு மேலே இருக்கும். வேண்டிய ஆளும் தெரியுதா? அதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மேலே ஏறி உட்காந்து அது மேலே படுத்து கிடக்கும். பார்த்துருக்கீங்களா? அது இல்லாட்ட நான் காலேஜுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறேன். அதோட காலேஜுக்கு போகிறான். போயிட்டு திடீர்னு பாட்டுக்கு போயிடுறேன். இப்படி சீர்கட்டு போறதற்கு காரணமாக இருக்கின்ற சீரழிகின்ற அந்த இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அவர்களுக்கு ஒழுக்கத்தை, சத்தியத்தை, மார்க்கத்தை, உலகத்தினுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்வதற்கு ஒரு மாநாடு திருச்சியிலே அறிஞர்கள் உரை நிகழ்த்துகின்ற ஒரு மாநாடு, படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்கள் உரை நிகழ்த்துகின்ற ஒரு மாநாடு. நீ எதில் இருக்கின்றாய்? என்ன நோக்கத்தில் எங்கே சென்று கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய லட்சியம் என்ன? பைக் வாங்குறது, புல்லட்ல போறது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் பைக் வேணும். பைக்ல அதுல விலை உயர்ந்த பைக்கு, 2 லட்சம் ரூபாய் பைக்கு வாங்கிக்கோ. அதில் எது இருக்கிறது என்பதை எடுத்து சொல்கிறேன். நீங்கள் சொல்ல முடியல, உங்களுடைய துணைவியார் சொல்ல முடியல, நாங்க சொல்றோம். உங்க அப்படி இளைஞர்கள் இருந்தால் உங்களை அழைச்சிட்டு வாங்க. அந்த மாநாட்டுக்குண்டான ஏற்பாடுகள் வெகு சிரமத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயத்தின் இளைஞர்கள் காக்கப்பட, இந்த சமுதாயத்தின் இளைஞர்கள் காக்கப்பட நடத்தப்படுகின்ற மாநாட்டில் உங்கள் பிள்ளைகளும் கலந்து கொள்ள செய்யுங்க. அதற்காண்டி பொருளாதார உதவி இந்த வாரத்துடைய வசூல் எடுக்கப்படுகிறது. தாராளமாக உதவி செய்யுங்க. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.